என்ன கேட்டேன்? என்னன்னு சொல்லல. நீ சொல்ல மாட்டேன்னு நான் என்ன பண்ணேன்? சரி சொன்னா என் ஃபோனை ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்? எத்தனை டைம் ஃபோன் அடித்தேன்? உன் கால் லிஸ்ட் கூட செக் பண்ணி பாருங்க பாரு, என் ஃபோனை பாரு. உனக்கு எத்தனை டைம் நான் ஃபோன் அடிச்சிருக்கேன், எத்தனை மெசேஜ் பண்ணியிருக்கேன், எதுக்காவது இது வரைக்கும் ஒரு ரீப்ளே பண்ணியிருப்பியா நீ எனக்கு? எதுக்கு கவலை நான் பண்ணணும்? சொன்னா இப்படிலாம் பேசாத சொன்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா வருது சொன்னா. வீட்டுக்கு எதுக்கு தேடி வந்த? உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? எங்கள் அம்மா வெளியில் போயிட்டாங்க, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, தங்கச்சி காலேஜ் போயிடுச்சியா? என்ன விஷயம் சொல்லுப்பா. இல்லை உனக்கு பேசலாம். சரி உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். சரி அதுக்கோசரம் தான் உனக்கு ஃபோன் அடித்தேன். நீ எங்கே இருப்புன்னு தெரிஞ்சுக்கோசரம். நீ முன்னெல்லாம் என் ஃபோனை அட்டன் பண்ணிடுவேன், இப்போ வந்து நீ அட்டனே பண்ண மாட்டேங்கிற. நான் இப்போ வந்து நேரில் தேடி வர அளவுக்கு நீ வச்சுக்கிட்ட. சரி என்ன எங்கே கூப்பிட்டு போகிறேன்? நாளையில தள்ளி விட போறியா? என்ன சொன்ன இப்படி கேட்குறேன்? நான் இது வரைக்கும் உன்னை நான் எப்பயாவது அப்படி பண்ணியிருக்கேன்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே, அந்த விஷயத்த எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ வந்தால் தான் சொன்ன எனக்கு தெரியும். நீ ஃபோனு என்னன்னு ஒரு வாரத்தை ரீச் பண்ண சொன்னா. எதுக்கு நான் பேசுறேன் சார் சொல்லுங்க. என்ன சொன்ன கபாலினி போய் சாருன்னு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சொன்னா நான் என்ன சொன்னா பண்ணேன்? ஆமா நான் சைலண்டா தான் சொன்னா இருக்கிறேன். சைலண்டா இருந்தா தான் பிரச்சனையே. சொன்னா என்ன சொன்னா? பின்னாடியே சுத்தி வந்த. அப்படியே சுத்தி வந்து தூக்கி என்ன வீசுனீங்க. அது என்ன பேசாத, என்ன விஷயம்? அதை மட்டும் சொல்லு. விஷயம் சொல்லணும் சொன்னா. அதை